வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஜெகதீஸ்வரி சிவராஜன், சிறப்பாசிரியை. போன பதிவுல காம் கார்னர் பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு பிஹேவியரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எமோஷனல் ரெகுலேஷன் பண்றதுக்கும் ஃபோக்கஸை டெவலப் பண்றதுக்கும் காம் கார்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆக்சுவலா இது ஒரு பனிஷ்மெண்ட் கார்னர் கிடையாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிஹேவியர் அதிகமாகிறப்ப அவங்க தன்னைத்தானே காம் டவுன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு சேஃபான பிளேஸ். ஸோ காம் கார்னர்னா என்ன? ஃபர்ஸ்ட், ஒரு குழந்தை அப்செட்டா இருக்கிறப்ப, இல்ல கோவமா இருக்கப்ப, இல்ல ஏதாவது சென்சரியோ இல்ல பிஹேவியரோ ஓவர்ஃபிளம்ட் ஆகும்போது அவங்க காம் ஆகிறதுக்கு லேர்ன் பண்ற ஒரு சேஃபான பிளேஸ் தான் காம் கார்னர். குழந்தைய தனிமைப்படுத்துறது இல்லைங்க, அவங்களோட பிஹேவியரை செல்ஃப் ரெகுலேஷன் பண்றதுக்கு டீச் பண்ணி சொல்லி கொடுக்குற ஒரு பிளேஸ் தான் காம் கார்னர். காம் கார்னர் நம்ம எங்க செட் பண்ணலாம்? வீட்டுல பாத்தீங்கன்னா டிவி அப்புறம் சத்தம் இல்லாத இடத்துல ஒரு கார்னர் பிளேஸ்ல செட் பண்ணணும். கிளாஸ் ரூம்ல ஒரு கார்னர் பிளேஸ்ல நியர் த வால் செட் பண்ணலாம். அந்த பிளேஸ்ல பிரைட் லைட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். நிறைய டாய்ஸ் வைக்க கூடாது. காம் கார்னர்ல என்னெல்லாம் வைக்கலாம்? கம்ஃபர்ட் ஐட்டம்ஸ், உதாரணத்துக்கு இந்த சாஃப்ட் மேட்டு, குஷன், பீன் பேக், ஃபோல்டட் பிளாங்கெட்டு, குழந்தையோட ஃபேவரட்டான சாஃப்ட் டாய்ஸ். சென்சரி டூல்ஸ்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் பால் யூஸ் பண்ணலாம், ஸ்கியூஷி டாய்ஸ் யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்சர் கிளாத் யூஸ் பண்ணலாம், பிளே டஃப். விஷுவல் காம் டூல்ஸ்ல எமோஷன் சார்ட்ஸ், இந்த சேடு, ஹாப்பி, ஆங்கிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த எமோஷனல் சார்ட்ஸ் அங்க நம்ம ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் பிரீத்திங் சார்ட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். ஃப்ளவர் ஸ்மெல் பண்ற மாதிரி, இல்ல ஒரு கேண்டில ப்ளோ பண்ற மாதிரி. அப்புறமா காம் பிக்சர்ஸ், உதாரணத்துக்கு நேச்சர்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரியான காம் பிக்சர்ஸை நம்ம அந்த வால்ல ஸ்டிக் பண்ணலாம். ஆடிட்டரி காம்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட் மியூசிக் போடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரைம்ஸை லோ வால்யூம்ல வச்சு கேட்க வைக்கலாம். அதிகமான அளவுக்கு நம்ம அங்க ஐட்டம்ஸ் வைக்கிறப்ப ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆயிடும். ஸோ அதனால 5-6 ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி காம் கார்னர்ல நம்ம பாத்துக்கணுங்க. காம் கார்னரை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? குழந்தை காமா இருக்கிறப்பதான் நம்ம அதை டீச் பண்ணணும். அவங்க ஏதாவது பிஹேவியர் ப்ராப்ளத்துல இருக்கப்போ இல்ல அப்செட்டா இருக்கிறப்பவோ அவங்களை கூட்டு போய் காம் கார்னர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அவங்க காமா இருக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், காம் கார்னர்னா என்ன, இது பனிஷ்மெண்ட்டுக்கான பிளேஸ் கிடையாது, நீ காம் ஆகுறதுக்கான இடம், இப்படிலாம் சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு எப்பயாவது பிஹேவியர் இஷ்யூ வரப்ப நம்ம இமிடியேட்டா அவங்க அங்க கூட்டு போனா அவங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. காம் கார்னரை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குழந்தை அப்செட்டா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கத்தக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம சாஃப்டான வாய்ஸ்ல காம் கார்னருக்கு போலாமா அப்படின்னு கேட்கணும். குழந்தைக்கு ஆப்ஷன் கொடுக்கணும் நம்ம. ஸோ மேக்சிமம் 2-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம காம் கார்னரை யூஸ் பண்ணா போதுங்க, அதுக்கு மேல யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் குழந்தை காம் ஆனதுக்கு அப்புறமா இமிடியேட்டா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். நீ காமாக ட்ரை பண்ணன, சூப்பர், வெரி குட், எக்ஸலன்ட் சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு முடிஞ்சா நம்ம ரிவார்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல காம் கார்னர் செட் பண்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காம் கார்னர் ஒரு விசிபிளான பிளேஸ்ல இருக்க மாதிரி வச்சுக்கணுங்க. ஹோல் கிளாஸுக்குமே அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு சைல்டுக்கு மட்டும்தான் அந்த பிளேஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சைல்டை நம்ம ஷேமாக்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ காம் கார்னர்னா எமோஷனல் ஸ்கில் லேர்ன் பண்ற பிளேஸ் அப்படிங்கறத நம்ம பசங்களுக்கு டீச் பண்ணணும் ஃபர்ஸ்டே. ஸோ கிளாஸ்ல பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த குழந்தைய கூட்டு போய் காம் கார்னருக்கு அனுப்பக்கூடாது. நீ காம் ஆகணும்னா காம் கார்னரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் குழந்தை அமைதியானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு நம்ம சொல்லித்தரணும். அவங்க பிஹேவியர் இஷ்யூ பண்றப்ப நம்ம ஆக்டிவிட்டி டீச் பண்ணக்கூடாது. குறிப்பா காம் கார்னர் பிளேஸ்ல போய் உட்கார வச்சுட்டு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் நம்ம சொல்லி தரக்கூடாது. அது குழந்தை ரிலாக்ஸ் பண்றதுக்கான பிளேஸ். ஸோ அவங்களே காம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீச் பண்ணோம்னா பிஹேவியரும் ரெடியூஸ் ஆகும், லேர்னிங்கும் ஈஸியா இருக்குங்க. ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு காம் கார்னர் பிளேஸை யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ டிவி கிடையாது, அதுக்கு பதிலாக காம் கார்னர் யூஸ் பண்ணலாம், இல்லை இது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு வரக்கூடாதுங்க. காம் கார்னர் ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவுபடுத்தணும்.
பிஹேவியர் இஷ்யூ பண்ற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க கூட பிறந்தவங்க அதாவது சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான், அவங்களும் இந்த பிளேஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். ஸோ டெய்லி ரொட்டீன்ல காம் டைம்ன்றதை இன்க்ளூட் பண்ணா நல்லாவே சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியுங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு அதிகமான அளவுக்கு பிஹேவியர் வந்துருச்சு, அப்போ உடனே நம்ம அவங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ செய்யாம காம் கார்னர் பிளேஸ்க்கு போலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க கிட்ட கேட்கணும், அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ குழந்தை காம் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அவங்க கிட்ட பேசணும். அப்ப குழந்தைங்களோட பிஹேவியரும் குறையும், குழந்தைங்களும் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. முடிஞ்சா பேரண்ட்ஸ் நம்ம கூட காம் கார்னர் பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. என்ன மாதிரியான காமன் மிஸ்டேக் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காம் கார்னர் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு வரவே கூடாது. சைல்ட எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணி காம் கார்னருக்கு கூட்டு போக கூடாது. அந்த காம் கார்னர் பிளேஸ்ல அதிகமான அளவுக்கான டாய்ஸ வைக்க கூடாது. அது ஈவன் குழந்தைங்களுக்கு பிடிச்ச டாய்ஸாவே இருந்தா கூட அதிகமான அளவு வைக்க கூடாதுங்க. காம் கார்னர்ல எப்பவுமே யாரும் பேசக்கூடாதுங்க, அமைதியா இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காம் கார்னர்ல சைலண்டாவும் அது ப்ரெடிக்டபிலிட்டியாவும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணுங்க. அப்பதான் குழந்தைங்க சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. காம் கார்னர் பிளேஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எமோஷன் ரெகுலேஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது இம்ப்ரூவ் பண்ணும். செல்ஃப் அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு பில்ட் பண்ணும். ஒரு சைல்டு இண்டிபெண்டா தன்னைத்தானே காமா ஆக்கிறதுக்கு லேர்ன் பண்றதுக்கும் பயன்படும். காம் கார்னர்ல பிஹேவியர் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா சைல்டு ஸ்ட்ராங்கா கான்பிடென்டா தன்னைத்தானே காமா எப்படி செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத லேர்ன் பண்ணுவாங்க. காம் கார்னர் அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட்டுக்கான இடம் இல்லைங்க, அது குழந்தை தன்னோட எமோஷன்ஸை தானே ஹேண்டில் பண்ண கத்துக்கிறதுக்கான ஒரு பிளேஸ். ஸோ பிஹேவியர் ஓவர்ஃபிளம் ஆகும்போது சைல்டு காம் ஆகி கண்ட்ரோலுக்கு வர உதவுறதுக்கான ஒரு சேஃபான பிளேஸ் தான் காம் கார்னர். என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல நம்ம காம் கார்னர் பிளேஸ் பத்தி சற்று விரிவா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரெகுலரா இந்த காம் கார்னர் பிளேஸ நம்ம யூஸ் பண்ற ரொட்டீனை பசங்களுக்கு சொல்லி தர மூலமா அவங்களோட பிஹேவியர்ல நல்ல சேஞ்சஸ நம்ம கொண்டு வர முடியுங்க. ஸோ பிஹேவியர் சேஞ்ச் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா லேர்னிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.